யா கப்புள்ஸ்லாம் வந்து ரீல்ஸ் பண்ணி போடலாம்னு சொல்றீங்க. ஆனா தமிழ் சினிமால இருக்க கப்புள்ஸ்லாம் இப்ப பிரிஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. உங்க வீட்டு அவங்க சூழ்நிலை என்னவோ, இது வருத்தமான விஷயம் தான். அது இல்ல ரகுமான் சார் வந்து ஆக்சுவலா ரொம்ப சைலண்ட். அது பேசறதே கேட்காது அப்படி சொல்லுவாங்க. இப்ப நான் அதே மாதிரி பேசணுமா? இல்ல கேட்காம? நீங்க படபடன்னு No, no. சுத்திட்டு நான் வரீங்க. நான் இருங்க. நான் ஃபர்ஸ்ட்டு சேல்ஸ் ரெப்பா இருந்தேன். ஒரு காலத்துல ஜஸ்ட் ஒரு 20 டேஸ் சேல்ஸ் ரெப்பா இருந்தேன். அதுக்கப்புறமா நான் ஆர்ஜேவா இருந்தேன். ஸோ என்ன சின்மயி தான் கூப்பிட்டு ஆர்ஜே ஆக்குனாங்க. அவங்கள பண்ண சொன்ன ஷோவ எனக்கு குடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நான் வந்து ஆர்ஜேவானேன். ஆர்ஜேவா இருக்கும்போது நான் மென்மையாவும், ஆ ரொம்ப ஸ்லோவாவும் பேச முடியாது சார். அது என்ன இப்படி ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு. இல்ல ரகுமான் சார் இத வந்து பார்த்தாரா? கேட்டாரா இந்த சாங்க? நான் அவர்கிட்ட அனுப்புனேன். அவரு நேத்து எனக்கு மரியாதையே வேற. அவர் எதுவும் சொல்ல மாட்டார்ல. என் பையன் காமிச்சு ஹி செட் தம்ஸ் அப் போட்டாரு. யார் காமிச்சாலும் தே வேர் ரியலி லவ்ட் இட். அண்ட் ஐ அம் ஹோப்பிங் தி நியூ ஜெனரேஷன் வில் லைக் இட். நியூ ஜெனரேஷனுக்காக பண்ணது இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க 2 பேரும் ஒண்ணா சேரணும். அதுக்கப்புறம் தான் என்ன உள்ள சேர்ப்பாங்க. தெரியாது மேம். உங்க ஆசை நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. மேடம், Yes, நீங்க sir. நிறைய பாட்டு பாடிருக்கீங்க, நிறைய மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க ஸ்க்ரீன்ல வரீங்க. ஏன் உங்க பாட்டுக்கு ரொம்ப போர் அடிச்சதுனால ஸ்க்ரீன்ல வர ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் சார் இப்ப பாடுறவங்க தான் முக்கியமா சார்? முக்கியம் சார். அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குல்ல சார். அவங்க வரணுமா இல்லையா சொல்லுங்க? என்னது அவங்க வரக்கூடாதா ஸ்க்ரீன்ல? தப்பா? இந்த இந்த வாய்ப்பு வந்து அண்ணன் கிட்ட கேட்டிருக்கீங்களா? சாரி, பிரதர் கிட்ட. சார் அவர் மியூசிக் டைரக்டர். அவர்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும்? டைரக்டா என்னன்னா, இப்ப நீங்க டைரக்டும் பண்றீங்க. ஆமா. சோ வந்து என்னன்னா, ஒரு மியூசிஷியனாவே வந்து பின் பாட்டுக்கு பின்னாடி தான் இருப்பாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ்னு வந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு டெய்லர் ஸ்விஃப்ட் நல்லா தெரியுறாங்களா? ஆம், செலினா கோமஸ் நல்லா தெரியுறாங்களா? எல்லாரும் நல்லா தெரியுறாங்கல்ல? ஜஸ்டின் பீபர் நல்லா தெரியுறாரா? இல்ல எஸ்பிபி சார்லாம் உங்களுக்கு தெரியும். சித்ரா மாலா எல்லாரும் தெரியும். இல்ல நான் இல்ல அவங்க அவங்க ஸ்க்ரீன்ல வந்து இப்போ எஸ்பிபி சாரும் ஸ்க்ரீன்ல வந்து பண்ணியிருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும். பட் நம்ம வேர்ல்ட் லெவல்ல யோசிக்கும்போது மியூசிஷியன்ஸ் தான் நம்பர் 1 அங்க இருக்காங்க. பட் இங்க நம்ம வந்து ஒரு செகண்ட் கிரேட்ல தான் இருக்கோம் மியூசிஷியன்ஸ் எல்லாம். ஸோ இப்போ படத்துலயும் பாட்டை கம்மி பண்ணிட்டாங்க. மியூசிஷியன்ஸ்லாம் எங்க போவாங்க சொல்லுங்க? மியூசிஷியன் பத்தி பேசுனீங்க. இப்போ லிரிக்ஸ் ரைட்டர்லாம் இருக்காங்க தெரியுங்களா? யா அவங்கள பத்திலாம் ஒன்றும் பேசவே இல்லை. சி அவங்களுக்கும் அவென்யூ இருக்கு. அவங்க புக்ஸ் வெளியிட முடியும். அவங்க வந்து இது கவிதை வேற இடத்துல பேச முடியும். கவி அரங்கம்லாம் இருக்கு. அதுலலாம் அவங்க வர முடியும். அவங்களும் அவங்க கவிதையும் பாட்டா பண்ண முடியும். டெஃபினட்டா பண்ணலாம். அவங்களும் நடிக்கணும்னா நடிக்கலாம். வாட் இஸ் தட்? நானும் வேண்டாம் நான் சொன்னேன். மேடம் வேர்ல்டுல சிங்கர்ஸ் வந்து வெளியில தெரிய மாட்டாங்க இசையமைப்பாளர்லாம் சொன்னீங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இசையமைச்ச அடுத்த கணமே பாத்தீங்கன்னா ஹீரோ ஆயிட்டாங்க இங்க நம்ம தமிழ் சினிமாவுல. இப்ப இத பத்தி என்ன சொல்ல வரீங்க? நல்லது. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல வரீங்க? நான் ஆக முடியாது சார். நான் என் பாட்டுல தான் ஹீரோயின், வேற எதுலயும் இல்ல. அதுலயே நான் வேற ஹீரோயின் போட்டிருக்கேன். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன சூட் ஆகுமோ அது பண்றோம். நம்ம அந்த யங்ஸ்டர்ஸா நடிக்க முடியாதுங்கிறதுனால தான் நம்ம கோமல் சர்மாவையும் சனோஜியும் போட்டிருக்கோம். அந்த பாட்டு நான் பாடக்கூடாதா சொல்லுங்க? கழிப்பு போட்டு தூங்குறதுக்காக தான் பாட்டு. ஆனா இன்னைக்கு இளைஞரோட தூக்கம் கெடுக்கிற மாதிரி தான் இந்த பாட்டு வந்து. சில பேர் தூங்காம இருக்காங்களே அவங்களுக்காக அது. தூங்கணும்னா அதுக்கு வேற பாட்டுலாம் இருக்கு நிறைய. யா சரி, அது ஒரு வடிகால் அவங்களுக்கு அது. யா இது ஆக்சுவலி டு டெல் யூ, நான் ரெஹ்மான் சார் ஸ்டுடியோவில் தான் ஷூட் பண்ணேன். ரெஹ்மான் ஸ்டுடியோவில் தான் நிறைய இடம் நாங்கள் பார்த்தோம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இது அதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப ஓவராக பட்ஜெட் ஏறிட்டு இருந்தது. ஸோ ரெஹ்மான் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணோம். இது ஐ திங்க் இட் கேம் அரவுண்ட் 7 lakhs இந்த பட்ஜெட். யா ஸோ மேம், பாட்டோட டீசர் பார்த்தோன்னே ஃபுல் பாட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். டெஃபினட்டாக நீங்கள் ஃப்ரெண்டுங்க நல்லா தெரியும் எனக்கு பாட்டு பிடிச்சது. ஸோ அந்த பாட்டு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குது. இனிமேல் வந்து பல்லேலக்கா பாடின மலை பாடின ரெஹான்ரை விட்டு மாத்திக்கலாமால ரெஹானான்னு சொல்லுவாங்கன்னு நம்புகிறோம். இன்ஷால்லா இன்ஷால்லா. வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச். அழகான பாடல். ஸோ யாராவது கேள்விகள் வேறு யாராவது இருக்கா? வேறு கேள்வி? இதை நீங்க தான் எடுத்துட்டு போய் சேர்க்கணும். பை த வே இந்த டாபிக்ல இருந்து மூவ் பண்ணி ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன். சாரி, இது நான் ப்ரெஸ் இருக்கிறதால நான் சொல்றேன். ஐம் டேக்கிங் அட்வான்டேஜ். தப்பா நினைச்சுக்க வேண்டாம். I've started one biryani shop in இது அபுசாலி ஸ்ட்ரீட். ஸோ அங்கே வந்து we have very nice biryanis.
இல்லை 1000 பிரியாணி கடை இருக்கு. ஆனாலும் ஏன் டேஸ்ட்டுக்கு எங்க வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற பிரியாணி அது. ஏன்னா நாங்க பிரியாணி லவர்ஸ் நாங்க. ஸோ அந்த யூ கேன் கெட் தட் டேஸ்ட் ஓவர் தேர். நீங்களாம் ட்ரை பண்ணலாம். மேம் பாய்ஸ் I'm giving you sample. நீங்க சாப்பிட்டுட்டு அதை பத்தி சொல்லணும்னா சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்சா சொல்லலாம். பாய்ஸ் படத்துல ரஹ்மான் வீட்டு பிரியாணின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். ஐ திங்க் ஸோ. அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. டெஃபினெட்லி யூ will love it. நான்-வெஜ் உங்களுக்கு வெஜ் வேணும்னா தனியா என்கிட்ட சொல்லுங்க, ஒரு நாள் உங்களுக்கு வெஜ் பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஷாப் நேம் வந்து கரீமா டைனிங் ஸ்பாட். எங்க அம்மா சாப்பாட்டுல ரொம்ப ஃபேமஸ். வீட்டுக்கு வரவங்களும் அவங்களோட சமையல் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எங்களுக்கும் அம்மாவோட சமையல் ரொம்ப பிடிக்கும். அவங்க சமையலை தான் நானும் கொஞ்சம் கற்றுருக்கேன். ஸோ அதில் இருக்கிற எக்ஸ்பர்டைஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். அம்மா வந்து யார் வந்தாலும் நிறைய சாப்பாடு கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக வரவேற்பாங்க. அவங்க நினைவாக தான் அந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். குட்டியான கடை தான், ரொம்ப பெருசுலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 20 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அஃபோர்டபுளாக இருக்கும். இல்லை சொல்லலைல்ல. ஆனால் உங்களுக்கு வேணும்னா ப்ரொமோஷன் எடுத்துக்கலாம், இல்லை வேண்டாம் விட்டுருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. எல்லாரும் சாப்பிட்றோம்ல, சாப்பிட்றோம், பாட்டு கேட்குறோம், சொன்னா தப்பா? ஆமா, எஸ், ஸ்பான்சர்ட் பை கரீமா பிரியாணி. சூப்பர், தேங்க்ஸ். வாங்க சார், பிரஸ் இல்லை, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இல்லையா? வாங்க. Anything else you want to ask? Yeah. கப்புள்ஸ்லாம் வந்து ரீல்ஸ் பண்ணி போடலாம்னு சொல்றீங்க. ஆனா தமிழ் சினிமால இருக்க கப்புள்ஸ்லாம் இப்ப பிரிஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்க வீட்டு அவங்க சூழ்நிலை என்னவோ, இது வருத்தமான விஷயம் தான். அது வேணும்ட்டே பிரியணும்னு நினைப்பாங்களா அவங்க? யாரும் இல்லைல்ல. நம்ம வந்து லைஃப் லாங் இருக்க போறோம் தான் நினைக்கிறாங்க எல்லாருமே. வேணும்ட்டே பிரியறதில்ல. அதுக்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு நம்ம பிரார்த்திக்கலாம். தேங்க்யூ.